Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து BPL வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் BPL கம்பெனியில் ஒரு 250 லிட்டரு 240 லிட்டர் அந்த ரேஞ்ச் இருக்கும். இது ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஃபேன் கூட ஆஃப் ஆகிருந்தது. நம்ம ஆஃப் பண்ணி வச்சு அடுத்த நாள் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து ஃபேனு கூட ரொட்டேட் ஆகலை. ஒருவேளை ஐஸ் கட்டி அதிகமாக சேர்ந்து அந்த ஃபேனை நிறுத்திருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த BPL ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சேஃப்டி சர்க்யூட் டயக்ராம் இதோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஃபீஸ் வந்து ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபேனுக்கு வந்து சப்ளை வராது. இப்போ ஃப்ரிட்ஜு நம்ம ஆனில் வச்சுட்டு நம்ம ஃபேனுக்கு வந்து சப்ளை கொடுக்குறோம், அந்த சைடு டோர் சுவிட்ச் அமுக்கினா கூட நமக்கு வந்து ஃபேன் வந்து ரன் ஆகலை. ஸோ இது வெறும் ஹீட்ரு ப்ராப்ளம் மட்டும் இல்லை, ஃபீஸு கூட சேர்ந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கும். பயோமீட்டரில் கூட நம்ம போயிட்டுருக்கோம், அந்த ஹீட்ரு வந்து ஒர்க் ஆகலை. ஹீட்ரு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும், ஃபீஸு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். பயோமீட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து டைரெக்ட் பண்ணி திருப்பி இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு கூட நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸு பார்க்குறோம், ஃபேன் கூட நமக்கு ரன் ஆகலைன்றதுனால. ஃபீஸ் நல்லா இருந்தது அப்படின்னா வயரிங் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபீஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேனு நின்று போனதுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கும். ஃபேன் வந்து போயிட்டுருக்க வாய்ப்பு இல்லை, நமக்கு ஸ்டக் ஆகி போய் நிற்கலை, அது ஒர்க் ஆகலை, அதுக்கு சப்ளை போகாமல் நின்றுருக்கு நமக்கு. ஃபீஸில் வந்து நமக்கு கண்டினியூட்டி அவுட் வரல, ஃபீஸ் வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து புது ஃபீஸ் போட போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஹீட்ரு வந்து செக் பண்ணணும், அதில் கண்டினியூட்டி வருதா, பக்காவாக இருக்குதா, ரன்னிங் நல்லா இருக்குதா அதோட காயில் அப்படின்னு செக் பண்ணணும். ஹீட்டரோட 2 வயர் இது, இந்த பிளாக்கு அந்த ஒயிட்டு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஹீட்ரு நல்லா இருக்குது. ஸோ ஃபீஸு போயிடுச்சு கன்ஃபார்மு, ஹீட்ரு வந்து பக்காவாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பயோமீட்டரில் வந்து நமக்கு மாமூலாக வந்து கண்டினியூட்டி வரக்கூடாது, அதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 5 டிகிரியை விட கீழே இருக்கிறப்போ தான் அது வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பயோமீட்டரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம், புதுசு போட்டுடுறோம். நம்ம இப்போ வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த பயோமீட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்ரு வரைக்கும் நமக்கு பக்காவாக ரன் ஆகுதா, வயரிங் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயோமீட்டரில் வந்து நம்ம வந்து டைரெக்ட் பண்ணுறோம், அதாவது நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்து பாஸ் ஆகும் அதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபீஸ் வந்து புதுசு போட்டுடுறோம். இல்லை அந்த ஃபீஸ் வந்து இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே டைரெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நம்ம டைமரை வந்து டிஃபால்ட்டுக்கு ஆன் பண்ணி வைக்கிறோம். அதாவது 8 ஹவருக்கு வந்து ஒரு வாட்டி நமக்கு அது ஆன் ஆகி நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் இல்லை ஒரு கோத்ரேஜ் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜாக இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கூட அது வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டமில் நம்ம வந்து இப்போ வந்து ஃபீஸு கூட டைரெக்ட் பண்ணியிருக்கிறோம், பயோமீட்டரில் நம்ம டைரெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஃபேன் வயரு தனியாக தூக்கி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து டைமரு அந்த டிஃபால்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளிக்கு, டபுள் கிளிக் வராமல் 2 கிளிக்கு வரும் மாமலாக, ஃபஸ்ட்டு கிளிக்கில் நிறுத்திட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஹீட்ரு ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 2 மெட்டீரியல் மட்டும் நம்ம மாற்றினா நமக்கு வந்து எல்லாமே சரியாக போயிடும். சவுண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணுறோம், உள்ளே வந்து ஹீட்டர் நமக்கு ஆன் ஆச்சு அப்படின்னா ஃபீஸு பயோமெட்ரில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பக்காவாக ரன்னிங் ஆகிடும்.
ஹீட்டர் நல்லா இருக்குது, ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 2 மெட்டீரியல் மட்டும்தான் நமக்கு போயிருக்கு. கொஞ்சம் வாட்டர் ஊற்றி செக் பண்ணிடுறோம். ஹீட்ரு நமக்கு சவுண்டு கேட்குது, இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதில் மேலே வந்து வாட்டர் அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சாம்சங் பயோமெட்டல் ஃபீஸ் வந்து நம்ம இதுக்கு போடுறோம். ஃபீஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அங்கே ஃபஸ்ட்டு டைரெக்ட் பண்ண இடத்துல ஃபீஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பயோமெட்டல் கட் பண்ணி எடுத்து நம்ம டைரெக்ட் பண்ண இடத்துல வந்து பயோமெட்டல் நம்ம போட்டுறோம். போட்டுட்டு ஃபேன் நமக்கு ரன் ஆகுதா, கம்ப்ரஸர் ரன் ஆகுதா, அங்கே கூலிங் கையில் கூலிங் ஸ்டார்ட் ஆகுதா எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து கிளியர் ஆகிடும். ஃபேனுக்கு வந்து சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதாவது நம்மளோட கணக்கு, அதாவது இந்த ஃப்ரிட்ஜை பிபிஎல் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா ஃபேன் வந்து ரன் ஆகாது. அது ஓல்டு மாடல்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற வரைக்கும் அதே கான்செப்ட் தான். இதுக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்கும். அந்த சுவிட்ச் அமுக்கணுன்னா நமக்கு வந்து ஃபேன் ரன் ஆகுது. ஸோ ஃபீஸுனால் நமக்கு ஃபேன் நின்று போயிருந்தது, ஹீட்டரும் ரன் ஆகலை. இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னா, கண்டினியூவாக ஒரு வேளை ஹீட்டர் ரன் ஆகிருக்கலாம், பயோமெட்டில் வந்து டைரெக்ட் ஆகி போய் அதனால் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபீஸ் வந்து போயிடும். அப்போ வந்து நமக்கு ஃபேனும் நின்றுருக்கும். அவ்வளோதான் வந்து இதோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.